Hey guys, welcome back to Eternal Engineer Solutions. So இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா ரியல் டைம் டேட்டாபேஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணி நம்ம வந்து வேல்யூஸை ஸ்டோர் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் வீடியோல வந்துட்டு Firebase எப்படி ஆண்ட்ராய்டோட கனெக்ட் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். ஸோ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா ஐ கார்டில் கொடுக்குறேன், மறக்காம போய் செக் பண்ணிட்டு வாங்க. ஸோ நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோ போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே. இப்போ வந்துட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ஒரு சின்ன அப்ளிகேஷன் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வந்து நீங்கள் பார்க்குறதுன்னா பாருங்கள். அண்ட் ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம கன்சோல்குள்ளே வந்துடலாம். இங்கே வந்துட்டு கிரியேட் டேட்டாபேஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஓகேவா, கிரியேட் கொடுத்துட்டு இங்கே வந்து என்னென்னா லொக்கேஷன் கேட்டிருக்காங்க, யுனைடெட் ஸ்டேட்ஸே இருக்கட்டும். நம்ம தமிழ்நாடு தான், பட் பரவாயில்ல, யுனைடெட் ஸ்டேட்ஸ்னே இருக்கணும். நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் ரெண்டு மோடு இருக்குது. ஒன்று வந்து லாக்டு மோடு, இன்னொன்று வந்து டெஸ்ட் மோடு. டெஸ்ட் மோட்னா என்னென்னா நம்ம ரீட் பண்ணிக்கலாம், ரைட் பண்ணிக்கலாம் அது. ஸோ லாக் மோடுனா ரெண்டுமே ஃபால்ஸ் கொடுத்துருப்பாங்க, நம்ம ரூல்ஸில் போய் சேஞ்ச் பண்ணணும். அது என்னடா ரூல்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ வந்து பார்க்கலாம் ரூல்ஸ் என்னென்னு. ஸோ வந்து நம்ம லாக்டு மோடு கொடுத்து எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ரியல் டைம் டேட்டாபேஸ் வந்து கிரியேட் ஆகிருச்சு. அண்ட் இங்கே ஏதோ வேல்யூ கொடுத்துருக்காங்க, என்னென்னு தெரியல. ஓகே, நல் அப்படின்னு இருக்கு. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து நம்மளோட ரூட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், இது வந்து ஒரு ட்ரீ மாதிரி அரேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா, இப்போ இந்த வேல்யூக்குள்ளே ஒரு வேல்யூ வரும், இதுக்குள்ளே நம்ம இன்னொரு வேல்யூ கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரீ மாதிரி அரேஞ்ச் ஆகிட்டு வரும். ஸோ உங்களுக்கு அது வந்து எப்படி ரொம்ப காம்ப்ளெக்ஸாலாம் போவேன்னா, நான் ஜென்ரலாக சொல்கிறேன், இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து நேம் வேல்யூ, அதாவது இதை சைல்டு அப்படின்னு சொல்லுவோம், இது வந்து வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இந்த நேம்னு இருக்குல்ல, இதை கொடுக்குறது வந்து சைல்டுமோ, இது வந்து வேல்யூமோ. இதை வச்சு தான் நம்ம வேல்யூ எடுக்கிறதும் சரி, வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதும் சரி, இந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ இதுதான் நம்மளோட ரூட். அண்ட் ரூல்ஸ் என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ ரூல்ஸ் என்னென்னா, இப்போ வந்து நம்ம டேட்டா பேஸில் நம்மளால் வேல்யூஸை ரீட் பண்ணலாம், ரைட் பண்ணலாம். ரீடுன்னா ரிட்ரீவ் பண்ணுறது, ரைட்னா சேவ் பண்ணுறது. ஓகேவா, ஸோ வந்து ரீட் பண்ணுறது ஃபால்ஸ்ன்னு இருக்குது, ரைட் பண்ணுறது ஃபால்ஸ்ன்னு இருக்குது. இது வந்து சும்மா ப்ரொடெக்டடாக இருக்கணும், யாராச்சும் நம்ம ஆக்சஸ் பண்ணக்கூடாது, கன்சோல் ரைட்ஸே இல்லாமங்கிறதுக்காக இப்படி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்துட்டு இப்போதைக்கு வெறும் ரைட் மட்டும் பண்ண போகிறோம். கரெக்டாக, ஸோ அதை மட்டும் ட்ரூன்னு கொடுத்துக்கலாம். ஓகேவா, ஜஸ்ட் அவ்வளோதான். ட்ரூன் கொடுத்து பப்ளிஷ்னு கொடுத்துருங்க. கொடுத்த சில நொடிகளில் ரூல்ஸ் பப்ளிஷ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அவ்வளோதான் மேட்ரு. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து கன்சோலில் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு நம்மளோட ஆப்குள்ளே போயிடலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே வந்து ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், ரைட். ஸோ இந்த பட்டனை க்ரியேட் பண்ணி வச்சுட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே வந்து ஒரு எடிட் டெக்ஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஓகேவா, எப்படி இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, அட்டெண்டன்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அட்டெண்டன்ஸில் முதல்ல நேம் அப்படின்னு ஒரு எடிட் டெக்ஸ்ட் வச்சுட்டு மார்க் அட்டெண்டன்ஸ் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா, அவங்க நேம் சைல்டு வேல்யூவில் சேவ் ஆகி வேல்யூவில் வந்துட்டு ப்ரெசென்ட் அப்படின்னு வர்ற மாதிரி பண்ண போகிறோம். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு எடிட் டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ எடிட் டெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து ஒரு 60 வைக்கலாமா, 60 dp வச்சுக்கலாம். வித்து அண்ட் ஹைட் வந்துட்டு ஒரு 10 dp வச்சுக்கலாம். சாரி, 10 dp வச்சுக்கலாம். ஓகேவா, இங்கே காணோம். சரி, ஓகே ஓகே. இதோட ஐடி வந்துட்டு ஐடி நேம்னு வச்சுக்கலாம். ஓகே, ரொம்ப சின்னதாக இருக்கோ. சரி, ஓகே, நம்ம ஒரு 100ன்னு வச்சுக்கலாமா. அதுவும் சின்னதாக தான் இருக்க மாதிரி இருக்குது. சரி, 200 வச்சுக்கலாம். ஓகே, இது பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ 200 வச்சுட்டு இது வந்து கன்ஸ்ட்ரெயின் லேயர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வந்துட்டு நம்ம கன்ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். ஓகேவா, வச்சாச்சு. இப்போ வந்துட்டு ஹிண்ட் கொடுத்துக்கலாம். ஹிண்ட்டில் நேம் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகே, ஹைட்டு கூட ஏற்றிக்கலாம் போலையே, 50 வச்சுக்கலாமா. ஓகே, கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து டெக்ஸ்ட் சைஸ் கொடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 20 SP. ஓகே, கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இதுக்கும் ரன் பண்ணி பார்க்கலாம், அலைன்மெண்ட்லாம் கரெக்டாக இருக்கானு. ஓகே, பர்ஃபெக்டாக வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல நேம்னு இருக்குது, மார்க் அட்டெண்டன்ஸ்ன்னு இருக்குது. ஓகேவா, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் வந்துட்டு டிக்ளேர் பண்ண போகிறோம். ஸோ பட்டன் மார்க்னு வச்சுக்கலாம். ஓகே, மார்க்
அப்புறம் வந்துட்டு வேறு என்ன எடிட் டெக்ஸ்ட்டு நேம்னு வச்சுக்கலாம். அடுத்து வேறு என்ன, அவ்வளோதானே. ஸோ அவ்வளோதான். சரி, ஓகே. டு ஃபைண்ட் வியூ பை ஐடி ஆர் டாட் ஐடி டாட், அதுக்கு ஐடி வச்சோமா இல்லையா, டெக்ஸ்ட் வியூவா, தப்பாக இருக்குது. ஸோ பிடிஎன் வச்சுக்கலாம். ஓகே 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 பட்டன் அசைன் பண்ணியாச்சு. இப்போ டெக்ஸ்ட் எடிட் டெக்ஸ்ட் நேமில் ஓகே, இப்போ ரெண்டுமே வச்சாச்சு. இப்போ வந்துட்டு பட்டன் மார்க், அப்போ அதுக்கு ஆன் செட் ஆன் கிளிக் லிஸ்ட் வச்சுக்கலாம். ஸோ முதல்ல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எடிட் டெக்ஸ்ட்டில் நம்ம பேர் கொடுக்குறோம்ல, இதை வந்து ஒரு ஸ்ட்ரிங்கில் மாற்றணும். ஓகேவா, ஸ்ட்ரிங்கில் இந்த வேல்யூ வாங்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி இது வந்துருச்சு, என்னது இது தெரியல, வார்னிங் மாதிரி இருக்குது. சரி, ஓகே. அந்த நேமை வந்துட்டு நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கில் வாங்கணும். ஓகேவா, ஸோ ஸ்ட்ரிங் எம் நேம்னு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அந்த ஸ்ட்ரிங்குக்கு என்ன பேர் வச்சோம், ஸோ அந்த எடிட் டெக்ஸ்ட்டுக்கு வந்து நேம்னு வச்சுக்கோமா. ஸோ நேம் டாட் கெட் டெக்ஸ்ட். ஓகேவா, கெட் டெக்ஸ்ட் டாட் டு ஸ்ட்ரிங். ஓகேவா, இப்போ இப்படி கொடுத்த உடனே அந்த எடிட் டெக்ஸ்ட்டில் இருக்கிற அந்த நேம் வந்து இந்த எம் நேம் அப்படிங்கிற ஸ்ட்ரிங்குக்குள்ளே வந்துடும். ஸோ ஓகே, இப்போ தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அது என்னென்னா டேட்டாபேஸ் ரெஃபரன்ஸ் செட் பண்ண போகிறோம். ஸோ ப்ரைவேட் டேட்டாபேஸ் ரெஃபரன்ஸ், இதுக்கு வந்து எம் டேட்டாபேஸ் ரெஃபரன்ஸ் வச்சுக்கலாம். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் கண்டுக்க வேணாம். ஓகேவா, ஸோ வச்சுட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே வந்துட்டு எம் டேட்டாபேஸ் ரெஃபரன்ஸ் ஈக்குவல் டு Firebase database டாட் கெட் இன்ஸ்டன்ஸ் டாட் கெட் ரெஃபரன்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகேவா, கொடுத்தாச்சா. அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன பண்ணும், இதுதான் வந்து இந்த ரூட் வேல்யூவோட நம்மளுக்கு வந்து கனெக்ட் பண்ணி கொடுக்கும், இந்த ரூட் வேல்யூ எடுத்து கொடுக்கும். ஓகேவா, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம், ஆன் கிரியேட்லேயே போட்டுக்கலாம். ஓகேவா, ஆன் கிரியேட் வெளியே போட்டுக்கலாம், அந்த கிளிக் லிசனருக்கு வெளியே போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இதுக்குள்ளே என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எம் டேட்டாபேஸ் ரெஃபரன்ஸ் இருக்குல்ல, இதுக்கு டாட் சைல்டு, இப்போ வந்து ஒரு சைல்டு நேம் வைக்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைல்டோட நேம் வந்து நம்ம பேர் தான். கரெக்டாக, ஸோ நம்ம பேர் என்ன எம் நேம்னு வச்சுருக்கோமா, எம் நேம்னு கொடுத்துட்டு டாட் செட் வேல்யூவில் ப்ரெசண்ட்டுன்னு கொடுத்துக்கலாம். ஓகே, ப்ரெசண்ட்டு கொடுத்தாச்சு. இப்போ என்ன நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளிக் பண்ண உடனே அங்கே வந்துட்டு இந்த ரூட் வேல்யூ எடுத்துரும். அதாவது இது வந்து நம்ம டேட்டாபேஸ் நான் ரூட்டுன்னு காமிச்சல, ஸோ இந்த எம் டேட்டாபேஸ் ரெஃபரன்ஸ் வந்து இந்த ரூட்டோட நம்மளை கனெக்ட் பண்ணிடும். ஸோ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட சைல்டு எம் நேம்னு ஒரு ஓகே எம் நேம், அதாவது இந்த இப்போ என்னோட பேர் கோகுல் அப்படின்னா அந்த நேம் சேவ் ஆகி அதுக்கு அடுத்து வந்துட்டு ப்ரெசன்ட் அப்படின்னு அதில் வந்து வேல்யூ செட் ஆகிரும். ஓகேவா, இதை நம்ம செக் பண்ண போகிறோம். அண்ட் அதோட வந்து டோஸ்ட் வச்சிடலாம். ஓகே, டோஸ்ட் என்ன பேர், மெயின் ஆக்டிவிட்டி திஸ். ஓகே, இதுக்குள்ளே வந்துட்டு அட்டெண்டன்ஸ் மார்க்னு வச்சிடலாம். ஓகே, ஸோ மார்க்னு வச்சிடலாம். அண்ட் வந்துட்டு ஓகே, நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து எந்த வேல்யூமே எதுவுமே இல்லை. ஸோ வந்துட்டு இப்போ என் பேரை கொடுக்க போகிறேன். ஸோ வந்துட்டு கோகுல். ஓகே, மார்க் அட்டெண்டன்ஸ் கொடுக்க போகிறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கோகுல் ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ எதுவுமே இல்லை இங்கே. இப்போ வந்து நான் கொடுத்த உடனே என் பேர் போட்டு ப்ரெசன்ட் வந்துருச்சு. இப்போ வந்துட்டு கிருஷ்ணான்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு மார்க் அட்டெண்டன்ஸ் அப்படின்னு கொடுத்தோன்னா கிருஷ்ணா ப்ரெசன்ட் வந்துருச்சு.
ஸோ அவ்வளோதான். ஸோ சிம்பிளாக வந்துட்டு நம்ம எப்படியோ ஆட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ ஓகே, இதுதான் வந்துட்டு நம்ம டேட்டா பேஸில் ஆட் பண்ணுறது, செட் வேல்யூன்னு கொடுத்து ஆட் பண்ணுறது. ஸோ வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நல்ல தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டேட்டா ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த இடத்த வந்து நமக்கு பாயிண்ட் பண்ணி கொடுக்கும். சிம்பிளாக சொன்னால் அப்படி தான் சொல்ல முடியும். ஸோ இதை வந்து நமக்கு ரெஃபர் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? இதுக்கு அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா ரெஃபரன்ஸ் டாட் சைல்டு அப்படின்னு கொடுத்துட்டு என் நேம் அப்படின்னு கொடுக்குறேன். என் நேம்னா என்னன்னா, இந்த ஸ்ட்ரிங் நம்ம வந்து டெக்ஸ்ட் வியூல கொடுத்துருக்கிற அந்த எடிட் டெக்ஸ்ட்ல கொடுத்திருந்த ஸ்ட்ரிங்கை தான் எம் நேம்ல எடுத்திருக்கோம். ஓகேவா? இந்த எம் நேம்ல அதாவது இப்போ நான் கோகுல்னு கொடுக்கும்போது இந்த சைல்டு நேம் வந்து என் பேரில் கிரியேட் ஆகிடும், கோகுல்னு கிரியேட் ஆகிட்டு டாட் செட் வேல்யூவில் வந்துட்டு ப்ரெசன்ட்னு கொடுத்துருக்கோம். ஸோ அதோட வேல்யூங்கிறது இதுதான் அதோட வேல்யூ இந்த சைடில் இருக்கிறது. ஸோ இந்த இடத்துல வந்து ப்ரெசன்ட்னு செட் ஆயிரும். ஓகேவா? இது அதுக்கப்புறம் ஒரு டோஸ்ட் கொடுத்துருக்கேன் ஒரு வெரிஃபிகேஷனுக்காக, கிளிக் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதுதான் வந்துட்டு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் செட் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் அதையும் வந்து என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியலன்னா இன்ஸ்டாகிராமில் நீங்கள் சொல்லலாம். அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவும் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேட்டிவான மெசேஜஸ்லாம் ஷேர் பண்ணுவோம், போஸ்ட்லாம் ஷேர் பண்ணுவோம். ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் கைஸ். அது வரைக்கும் டாடா, பபாய்.